வெல்கம் டு நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது நல்ல அருமையான செம்மண் பூமி ஒரு 6 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு லேண்டு எல்லாமே விற்பனைகள் லேண்டு தாங்க. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைத்தோப்பு அமைச்சிருக்காங்கங்க. இடம் நல்லா இருக்கும். நல்லா பார்த்தோமா பஞ்சாயத்து தார் சாலையிலே அமைஞ்சிருக்கு. நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலையில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி கேட்ட கஸ்டமர்கள் எல்லாமே பாருங்கள். பாருங்கள், இந்த தோட்டத்தில் உள்ள செட்டு ஒன்றுங்க, இந்த பாருங்கள் ஓப்பன் செட்டு ஒன்று இருக்குங்க. இந்த செட்டு இருக்குது தோட்டத்துலேயே. அருமையான லேண்டுங்க. நல்லா பார்த்தோமா 6 ஏக்கரும் நல்லா ஃபுல்லாக அருமையான செம்மண் பூமி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடி 15 அடிக்கு மேலே அல்லனாலுமே உங்களுக்கு ஃபுல்லாக செம்மண் தாங்க வரும். இந்த ஏரியா ஃபுல்லுமே நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து ரோடு பேசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேசன் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 அடி குறைவில்லாமல் இருக்கும். 400 அடிக்கு மேலே வருங்க. பாருங்கள், இந்த பார்த்துட்டு தார் சாலை தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ரோடு பேஸ் வரும். 400 அடி குறையாது. 400 அடிக்கு மேலே இருந்தாலும் இருக்கும், கம்மி இருக்காதுங்க. அந்தளவுக்கு இருக்குங்க இடம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே செவ்வாழை அமைச்சிருக்காங்கங்க. அதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கு கன்றுகள் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. நல்லா தென்னந்தோப்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்குலாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மதிப்புள்ள தென்னங்கன்றுகள் பார்த்திங்கன்னா தோட்டம் ஃபுல்லுமே அமைச்சிருக்காங்க. ஒரு 4 ஏக்கர் வேலை தென்னங்கன்று தாங்க இருக்குது. ஒரு 2 ஏக்கர் அளவில் பார்த்திங்கன்னா பாக்கு கன்று வச்சுருக்காங்க. எல்லாமே சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பாக்கு கன்றுகள் பாருங்கள், பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இந்த கன்று எல்லாமே வச்சுருக்காங்க. அதில் பக்கத்தில் வாழைத்தோப்பு அமைச்சு அதுக்குள்ளேயும் கன்று இருக்குது. அதெல்லாம் பாருங்கள், நல்லா செழிப்பாக இருக்கும். அதையும் காட்டுறோம் பாருங்கள். இடம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்குங்க. தோட்டம்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்துப்பாங்க உங்களுக்கெல்லாம் தேனு வலை, மொந்த வலை, பச்சை வலை இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த பைப்பு லைன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வயலுக்கும் ஃபுல்லுமே லைன் போட்டிருக்காங்க. பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பாருங்கள். இந்த தென்னங்கன்றுலாம் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷம் போனிச்சிங்கன்னா பூரா மரமே எல்லாம் காப்புக்கு வந்துடுங்க. நல்லா அருமையான லேண்டு. இடமும் பார்த்திங்கன்னா சூப்பரான லேண்டு. இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம தம்மம்பட்டி விட்டு துறையூர் செல்லும் வழியில் கொப்பம்பட்டிக்கு அருகாமையில் இருக்குங்க. சூப்பரான லேண்டு. நல்லா பார்த்தோமா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இடம். ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ரேட்டு வந்து ஃபைனலாக வந்து 30 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காரும் போது ரேட்டு குறையுமாறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. ஏன்னா தோட்டத்துக்காரர் வந்து ஃபைனலாகவே 30 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. பாருங்கள், இந்த வாழைத்தோப்பு பாருங்கள், பார்க்குறேன் சொல்லுங்கள் பாருங்கள். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா சிறப்பாக வளர்ந்துருக்குங்க, நல்லாயிருக்கும். தண்ணி பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு லைனுக்குமே நம்ம பைப்பு லைனே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு அமுச்சு வச்சுருக்காங்க. நாம் இதில் செலவுன்னு பார்த்திங்கன்னா வாங்கின வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சிங் மட்டும் சுற்றியில் வந்து பென்சிங் போடுற மாதிரி இருக்குங்க. தென்னந்தோப்பு பாருங்கள், அருமையான தென்னந்தோப்பு பாருங்கள். உங்களுக்கு பூராமே நம்ம 6 ஏக்கரம் வேணுமே கம்பல்சரி பூரா இது நம்ம பாக்கு போட்டுக்கலாங்க. இல்லையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி தென்னந்தோப்பு ஏற்க அமைச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அமைச்சிருக்கலாங்க. அதில் 4 ஏக்கருக்கு மேலே வந்து உங்களுக்கு தென்னந்தோப்புக்காக அமைச்சிருக்காங்க. இடம் நல்லாயிருக்கும். மொத்தம் 6 ஏக்கருங்க. 6 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரை பக்கமாக வந்து உங்களுக்கு பார்க்கணும் இருக்கும். மீதி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எல்லாமே வந்து தென்னந்தோப்பு அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் காலி இடம் கொஞ்சம் இருக்கும். தர்சு வந்து கொஞ்சம் பெரிய லெவலெலாம் தர்சு இருக்காதுங்க. இது கொஞ்சம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணல, சும்மா தான் இருக்குது. நம்ம வேணும்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இடம் நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சி மாவட்ட எல்லையில் தாங்க அமைஞ்சிருக்கு. இடமெல்லாம் பாருங்கள் சார், அருமையாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். இந்த தோப்புலாம் பார்த்தோமா எல்லாம் வெறும் எல்லாம் பழுத்து கிடக்குதுங்க. எல்லாம் அதை பிச்சை கடாலில் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நிறையெல்லாம் பழுத்துருக்குங்க காட்டில் எல்லாமே. இடம் பாருங்கள், அருமையான செம்மண்ணுங்க. உங்களுக்கு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க, நல்லாயிருக்கும். இதில் வந்து இது வரைக்கும் அவங்க போர் போட்டுக்கல. ஆனால் வந்து பார்த்தோம்னா கிணறே போதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிட்டு நம்ம சம்பரில் ஏதாச்சும் மழை தண்ணி கிணத்துல கம்மியானுச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஒரு போர் போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு போருக்கு தேவையில்லை. ஏன்னா கிணறு அந்த பக்கமாக ஓட சாயில் இருக்குங்க. கிழக்கு சைடில் மட்டும் ஓட சாயில். அதனால் வந்து மழையெல்லாம் பெய்யுதுன்னா டக்குனு வந்து தண்ணி ஓடியாந்துருக்கும். பச்சை மலையில் தண்ணி வந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு கிணத்துல வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இதில் வேறெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் செம்மரம் பாருங்கள். இந்த மாதிரி செம்மர மரங்கள் நிறையா இருக்குங்க தோட்டத்தில். செம்மர மரங்கள் இருக்குது, மகாக்கன்னி இருக்குங்க, தேக்கு மரம் இருக்குது, மாமரம் கொஞ்சம் இருக்குங்க, மரமாக கொஞ்சம் இருக்குங்க. பிறகு இதெல்லாம் பிறகு மகாக்கன்னி பாருங்கள், நல்லா பெரிய பெரிய மரம் நல்லா நிறையா இருக்குங்க தோட்டத்தில். இடம் பாருங்கள், சூப்பராக, கண்டிப்பாக பிடிக்கும். அது செம்மண்ணு கேட்டவங்கலாம் வந்து இந்த பாருங்கள், அது எங்கள் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து பஞ்சாயத்து தார் சாலையில் வேணும் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி கேட்ட கஷ்டமெல்லாம் பாருங்கள். அதேமாதிரி கிழக்கு சைடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு தாங்க இருக்கும். மேற்கு சைடு பூரா பஞ்சாயத்து தார் ரோடு, கிழக்கு சைடில் வந்து ஃபாரஸ்ட்டு தாங்க. அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க. மழை தண்ணியெல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு டக்குன்னு வந்து ஓடையில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நாவமரம், பெரிய மரமாக நாவமரம் 2-3 மரங்கள் இருக்குது அந்த தோட்டத்துலேயே. இடமெல்லாம் பரிசு உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். அதை மண்ணுக்காகவே அந்த விலை கொடுத்து வாங்கலாம். அந்தளவுக்கு வந்து தண்ணி உள்ள ஏரியாது. இடமும் நல்லாயிருக்கும். நம்ம தென்னந்தோப்புக்கு அருமையான லேண்டுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழித்து பார்த்தோம்னா தோப்பு பூராமே எல்லாம் காப்புக்கு வர ஆரம்பிச்சிடும்.
மண்ணெல்லாம் பாருங்கள் சைட்லலாம் அள்ளியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஆழத்துக்கு அள்ளியிருக்க பாருங்கள். பூராமே செம்மண்ணு தாங்க இந்த லேண்டு பூராமே. இந்த இடம் தாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. இதில் வந்து எதுவும் பயிர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் பட்டா லேண்டு தான். இது வேணால் நம்ம பயிர் பண்ணிக்கலாம். கிணறு சொன்னீங்கன்னா பாருங்கள், இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க இது. தண்ணி நல்லா இருக்கும், நல்லா தண்ணி கருன்னு இருக்குங்க. தண்ணி பார்த்தா இந்த ஏரியா உப்பு தண்ணி கிடையாது, பூராமே உங்களுக்கு தண்ணி பூரா நல்ல தண்ணி தாங்க. இடம் நல்ல லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.